ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போக்கோ C85X 5G இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த ஃபோன் ப்ரைஸ் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லி கூட பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் டிஸ்பிளேருந்து போயிடலாங்க. 6.9 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 6600 நெட்ஸ் கொடுக்குறாங்க. இது நம்மளுக்கு ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்து பெட்டராகவே இருந்திருக்கு. ஆனால் இவங்க ஒரு பட்ஜெட் ஃபோன், அதாவது இருக்கிறதுலேயே நம்மளுக்கு ஒரு பட்ஜெட் ஃபோனில் கொடுக்கறனால இவங்க IPS ஸ்க்ரீன் தான் கொடுத்துக்குறாங்க. கூட நம்மளுக்கு 120 Hz ரிஃப்ரெஷ் இருக்கிறதுனால நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறது மூவ்மெண்ட் ஸ்பீட் எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது பின்னாடி 50 MPக்கான நம்மளுக்கு வைட் ஆங்கிள் சென்சார் ப்ளஸ் 2 MPக்கான டெப்த் கொடுக்குறாங்க. 50 MP கேமரா வச்சு சும்மா ஓகேவான இமேஜ் குவாலிட்டி எடுத்துக்க முடியும். ஏன்னா ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது ஒரு பட்ஜெட் ஃபோன். ஒரு 12,000க்கு என்ன கொடுக்க முடியுமோ அதைத்தான், 13,000க்கு என்ன கொடுக்க முடியுமோ அதைத்தான் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. ஒரு 10,000 செக்மெண்ட்டில் இந்த ஓகேவான கேமரா தான் கொடுக்க முடியுங்க. ஃப்ரண்ட்டில் 8 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அதில் டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி எடுத்துக்க முடியுங்க. அப்புறம் இதோட ஹைலைட்டு 6300 mAh பேட்டரிங்க, இல்லை மேசிவான பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 15 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. 15 வாட்டுங்காட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் 15 வாட்டுங்கிறது இந்த செக்மெண்ட்டில் மட்டும்தான் வருங்க. ஒரு 10,000 11,000 செக்மெண்ட்டில் இந்த mAh பேட்டரியுமே இந்த ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுப்பாங்க. ஆனால் பேட்டரியில் பேக்கப் 1.5 நாள் நார்மல் யூஸ் நிற்கிங்க. அப்படி கேம் அப்படி விளையாடுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 10 ஹவர்ஸ் அந்த ரேஞ்ச் சார்ஜ் கம்ப்ளீட்டாக நிற்கிங்க. 4GB RAM வேரியன்ட் இருக்குதுங்க. விர்ச்சுவலாக 4G பண்ணிக்கலாங்க, ஆனால் தேவையில்லை. அடுத்து UFS 2.1 கொடுக்குறாங்க. அதனால் காப்பி பண்ணுறதுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்குலாம் ஒரு ஓகேவானதாக இருக்குங்க. அடுத்து ப்ராசஸ் MediaTek Dimensity 6300 அப்படிங்கிற ப்ராசஸுங்க. இந்த ஒரு 12,000 பட்ஜெட்டுக்கு ஒரு ஓகேவான ப்ராசஸ், ஒரு நல்ல ப்ராசஸ் சொல்லுவாங்க. 12,000 செக்மெண்ட்டுக்கு ஒரு ஓகேவான ப்ராசஸ் தான். IP64க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குதுங்க. அதாவது தண்ணி துளிகள், மழை துளிகள் எல்லாம் மேலே விழுந்தால், வாட்டர் ட்ராப்ஸில் விழுந்தால் ஃபோனுக்கு மோஸ்ட்லி டேமேஜ் ஆகாது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு ஓகேவான ஒரு டிஸ்பிளேங்க. Android 16 வரப்போகுதுங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸில் 5G சப்போர்ட் இருக்குதுங்க. இதோட ப்ளஸ் பாயிண்ட்டில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்குங்க. ஏன்னா 6300 அப்படிங்கிறது ஒரு நல்ல பேட்டரி பேக்கப்பு. அடுத்தது நம்மளுக்கு MediaTek Dimensity 6300 அப்படிங்கிற ப்ராசஸ் கொடுக்கறதுனால அது கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. இது ரெண்டு தான் நல்லா இருக்குது. இந்த செக்மெண்ட்டு ஒரு ஓகேவானது. ஓகேங்களா. இருந்தாலுமே நம்மளுக்கு இந்த பட்ஜெட்டில் ஒரு 5G ஃபோன் வேணுங்கிறவங்க தாராளமாக போக்கோவில் எடுக்கலாங்க. ஏன்னா போக்கோவில் ஒரு பட்ஜெட் ஃபோன் நார்மல் யூசேஜ் கரெக்டாக இருக்குது. நம்ம கேம் எப்படி விளையாடுறனாலுமே ஒரு ஓகேவாக விளையாடிக்கலாம். மற்றபடி ஏன்னா இந்த பட்ஜெட்டில் மோஸ்ட்லி நிறைய ஃபோன் இந்த 5G சப்போர்ட் வராது. நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ரேமு கொஞ்சம் அதிகமாக வாங்கிங்க, அப்போ ஸ்டோரேஜும் அதிகமாக வாங்கிங்க. ஏன்னா மோஸ்ட்லி போக ஸ்டோரேஜ் வேணும், நம்மளுக்கு ரேமும் வேணும். எடுக்கிறதா டாப் வேரியன்ட் எடுத்துங்க, இல்லை அப்படின்னா நாங்கள் ஆப்ஷனில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க.